ஓகே. வீடியோக்குள்ள போலாம். என்னடா வீடியோக்குள்ள வந்த உடனே இண்டக்ஷனும், பால் காய வைக்கிற குண்டாவும் வச்சிருக்காங்கன்னு நெனைக்காதீங்க. எங்க ஹாஸ்டல்ல குக்கிங்க்கு அலோட் கிடையாது. ஸோ, அதனால என்கிட்ட இருக்க வெசல்ஸ் வச்சு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு வந்துட்டு நான் 2 கப் அளவுக்கு பியூர் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு நான் வந்துட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல. ஸோ, அதனால ட்ரை லீஃப் தான் நான் ஆன்லைன்ல Flipkartல ஆர்டர் பண்ணேன். நான் வந்துட்டு 3 ஸ்பூன் தான் இதுக்கு எடுத்துக்கிறேன். என்னோட ஸ்பூனோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ, அதில 3 ஸ்பூன் ஃபுல்லா நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில நான் இண்டக்ஷன் என்கிட்ட இருக்குன்றனால நான் வெறும் 100ல தான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. ஏன்னா, அது ரொம்ப கொதிச்சா ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ, அதனால நீங்க 100லயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இன்கிரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா, வெந்தயம். வெந்தயம் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 3ஆ வந்து நான் என்ன எடுக்க போறேன்னா, ஃப்ளெக்ஸ் சீட்ஸு. அதுவுமே நமக்கு வந்துட்டு ரொம்ப ஹேர் க்ரோத்தா இருக்கட்டும், ஹேர் ஃபாலா இருக்கட்டும், அது 2த்தையுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா ரோஸ்மெரி வாட்டர்ல யாரும் இத ஆட் பண்ண மாட்டாங்க. இத வேணா நீங்க ஒன்ஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா எனக்கு கிடைச்சது. ஸோ, அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க இந்த மெத்தட்ல வந்துட்டு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். 4த் வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, பட்டைப்பூ. இது வந்துட்டு ஒரு 4 இல்லன்னா 3 போட்டாவே போதும். இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணும்போது, 5ஆ வந்துட்டு கருஞ்சீரகம் நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இத நீங்க சிம்ல வச்சுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டு வெயிட் பண்ணணும். கரெக்ட்டா வந்துட்டு ஒரு 20 இல்லன்னா 25 மினிட்ஸ். இது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சீங்கன்னா, அதோட இது நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா அதோட சாரெல்லாம் அதில இறங்கி நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ, நீங்க சிம்லயே வச்சீங்கன்னா, ஒரு சிலருக்கு ரொம்ப ஹீட் பண்ணா ஹேர் ஃபால்லாம் வரும். ஸோ, நீங்க சிம்ல வச்சு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு இதனால ஹேர் ஃபால் வரவங்களுக்கு நெறைய பேருக்கு இருக்கும்ல. ஸோ, அது வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். அதனால நீங்க சிம்லயே வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். அது நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிம்ல தான் இருக்கணும். நீங்க கேஸா இருந்தா சிம்ல வச்சுக்கோங்க. மேபி இண்டக்ஷன்ல பண்றதா இருந்தா 100ல வச்சாவே போதும். இது கொஞ்சம் வந்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு திரும்பவும் ரோஸ்மெரி லீஃப் ஆட் பண்ணேன். நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்துட்டு இந்த வாட்டர் மேக் பண்ண 5 இன்கிரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அதில ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரோஸ்மெரி ட்ரை லீஃபு, 2ண்ட் வெந்தயம், 3 வந்துட்டு கருஞ்சீரகம், 4த் வந்துட்டு பட்டைப்பூ, அப்புறம் ஃப்ளெக்ஸ் சீட்ஸு. அது வந்துட்டு மோஸ்ட்டா யாரும் ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த 5 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். நெறைய பேர் வந்துட்டு இது 10 மினிட்ஸ் தான் வந்துட்டு பாயில் பண்ணணும். இல்லன்னா ஒரு 15 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க 10 மினிட்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் நீங்க வந்துட்டு இது நல்லா சிம்லயே வச்சு கொதிக்க வச்சீங்கன்னா, கண்டிப்பா அதில இருக்கிற சாரமெல்லாம் இறங்கி, உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஒரு கலர்ல நீங்க பார்த்தாவே தெரியும். ஒரு லைட் ப்ரவுன், பிங்க் கலர் மாதிரி தெரியும். ஸோ, அந்த மாதிரி கிடைக்கும். அது வந்துட்டு சுண்டி போச்சுன்னா, நாங்க எங்க ஊர்ல இந்த ஸ்லாங்ல தான் பேசுவோம். அது கொஞ்சம் வாட்டர்ல கம்மியாயிடும். நான் 2 கப் ஊத்துனேன். பட் அதில அதோட ரொம்ப நேரம் கொதிக்க வச்சனால, அதோட சாரெல்லாம் இறங்கி கம்மியா தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் லாஸ்ட்டா உங்களுக்கு அதோட மெஷர்மெண்ட் எனக்கு எவ்வளோ கிடைச்சதுன்றதும் காமிக்கிறேன். இது பாருங்க சுண்டும்போது ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் சேர்த்தனால கொஞ்சம் அதோட பாயில் மெத்தட்லேருந்து எல்லாமே நமக்கு கொஞ்சம் வழவழன்னு ஒரு மாதிரி ஆயில் டைப்ல கிடைக்கும். வாட்டர் மாரி உங்களுக்கு ஃபீல் வராது. ஆயில் மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் ஃபீல் தான் இருக்கும். பட் இது வாட்டர் தான். அது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு ஆயில் மாரி கிடைக்கும். நல்லாவே பாருங்க எப்படி கொதிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா ஒரு 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க இத ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு பியூர் காட்டன் கிளாத்ல வந்துட்டு நீங்க வடிகட்டி பாட்டில்ல வாங்கி ஊத்தி வச்சுட்டு, நீங்க இத வந்துட்டு 1 வீக் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல இது வந்து ஸ்பாயில் ஆயிடும். மேக்ஸிமம் ஒரு 8, 9 டேஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல யூஸ் பண்ணா இது வந்து ஸ்பாயில் ஆயிடும். பட் இது ஸ்பாயில் ஆகுறது நமக்கு தெரியாது. ஸோ, ஒரு 1 வீக் 9 டேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி கண்டிப்பா வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. இது எப்பப்ப யூஸ் பண்ணணும்னா, நைட்டு வந்துட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது ஸ்கேல்ப்ல மட்டும் ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கிட்டு, நீங்க நல்லா ஒரு ஹெட் மசாஜ் ஒரு 30 செகண்ட் ரைட் சைடு, 30 செகண்ட் லெஃப்ட் சைடு பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட நீங்க மசாஜ் பண்ணலாம். பண்ணிட்டு உங்களோட ஹெட் வந்துட்டு ஈரமா இருக்கும். அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கெல்லாம் இருக்கும். சிக்கு எடுத்துட்டு நீங்க நார்மலா ஜடை போட்டு பின்னி நீங்க தூங்குனீங்கன்னா, மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க மார்னிங் வந்துட்டு தலை சீவும்போது கண்டிப்பா ஒரு முடி கூட கொட்டாது. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஹேர் ஃபால் விழுந்துட்டு தான் அப்புறமா உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஒரு சிலருக்கு அப்படி ஸ்டாப் ஆகாது.